السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال هذا من فضل ربي صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அல்லாஹ்வின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் நிரப்பமாய் உண்டாவதாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்று 16வது தராவியோடு அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனினுடைய 3/2 பகுதிகள் ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் நம்ல் என்ற எறும்புகள் என்கின்ற ஒரு பெயரிலே ஒரு சூறா. இந்த சூறாவில் நபி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்களை அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தை முழு உலகத்தையும் ஆட்சி செய்த 4 நபர்கள், இந்த முழு உலகத்தையும் 4 நபர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதிலே 2 நபர்கள் முஃமின்களாய், 2 நபர்கள் காஃபிர்களாய் இருந்திருக்கிறார். முழு உலகத்தையும் ஆட்சி செய்த 2 முஃமின்கள் யார்? ஒன்று நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள், காற்று எல்லாம் அவர்களுக்கு வசப்படுத்தி தரப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை போல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை போல் வேறு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. இரண்டாவதாய் துல்கர்னன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்கள் இருவரும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்கள். சரி, உலகத்தை ஆட்சி செய்த 2 காஃபிர்கள் யார்? ஒன்று புக்து நஸ்ர் என்கின்ற ஒரு மன்னன், அவன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்திருக்கிறான். இரண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விரோதியாக இருந்த நம்ரூத். இந்த 2 பேர், ஆக 4 பேர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள், முழு உலகத்தை. இப்போது இந்த சூரத்து நம்லில் அல்லாஹு தாலா சில உயிரினங்களை பற்றியும் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த சில அற்புத நிகழ்வுகளை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அதில் முதல் விஷயம் என்ன? 3 நிகழ்வுகள் நாம் படிப்பினை பெற வேண்டியது. ஒன்று, இந்த சூறாவிலே ஒரு எறும்பு தன் எறும்பு கூட்டத்திற்கு வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே தன் சமூகத்திற்கு எடுத்து சொல்லி தன் சமூகத்தை ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றியது. ஒரு சின்ன நிகழ்வு தான், தஃப்சீர்களில் வருது. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படைகளோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரும்படை வருவதை பார்த்த ஒரு எறும்பு தன் கூட்டத்தை பார்த்து சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயத்துஹன் நம்லு துஹுலு மசாக்கினக்கும், எறும்புகளே உங்களுடைய வீடுகள், அதாவது பொந்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
அவர்களுடைய படை பட்டாளமும் தெரியாமல் உங்களை மிதித்து விடாமல் இருக்க வேண்டும், அதற்காக உள்ளே போயிருங்க என்று இந்த எறும்பு சொன்னது. இதை அல்லாஹ் 18வது வசனத்தில் சூரா நம்லினுடைய சூறாவினுடைய 18வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஆயத்து நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்கின்றது? முதல் விஷயம், ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு, தன் சமூகத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதை முன்கூட்டியே தன் சமூகத்திற்கு எச்சரித்து அந்த ஆபத்திலிருந்து தன் சமுதாயத்தை தடுக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம இஸ்லாமியர்களிடத்தில் இந்த தன்மை பண்பு சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. நம் சமூகத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது முன்றே தெரிந்தால் அதை எச்சரிக்கை செய்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. அப்படியே எச்சரிக்கை செய்தாலும் அதை ஏற்று அதன்படி நடந்து ஆபத்திலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் இன்று நம் சமூகத்திலே இல்லை. முதல் விஷயம், ஒரு எறும்பு, ஒரு சாதாரண அற்ப படைப்பு, அது தன் சமூகத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது என்கின்ற பொழுது அது தன் சமூகத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறது. அதை அல்லாஹ் இங்கே சிலாகித்து சொல்கின்றான். இந்த சூறாவுக்கு இந்த ஒரு வசனம்தான், இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் எறும்பை பற்றிய தகவல் வருது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்கு அந்த பெயரை வைத்து விட்டான். ஒன்று. சரி, இரண்டாவது, அந்த எறும்பு சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களோடு இருக்கக்கூடிய படைகளும் தங்களை அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன தெரியுது? நபிமார்களும் சரி, நபிமார்களோடு இருக்கக்கூடிய சாலிஹீன்களும் சரி, ஒரு ஆள் நபிமார்களும் சரி, நல்லோர்களும் சரி, நல்லோர்களுடைய தோழமையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, தெரிந்து தவறுகளை செய்ய மாட்டார்கள். வேணும்னே மிதிக்க மாட்டாங்க, தெரியாமல் மிதிச்சிருவாங்கன்னு தான் அந்த எறும்பு சொல்லுதே தவிர, நபிமார்களும் இறைநேசர்களும் சாலிஹீன்களும் தெரிந்து தவறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்களோடு இருப்பவர்களும் தெரிந்து தவறு செய்வர்கள் அல்ல. இது நல்லவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்பினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காரியம், நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நன்மை. நல்லவங்களோடு இருந்தால் நம்ம தெரிஞ்சு தப்பு செய்ய மாட்டோம். தெரியாமல் நடக்கலாம் மனிதன் என்கின்ற அடிப்படையில். தெரிந்தே தவறுகள் நடைபெறுவதல் என்பது நல்லோர்களோடு இருக்கும் பொழுது நடக்காது என்பதையும் இந்த எறும்பு நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால தான் அல்லாஹு தாலா அந்த எறும்புக்கு அப்பேற்பட்ட இல்மு இருந்தனால அந்த எறும்பை அல்லாஹு தாலா சிலாகித்து சொல்கிறான். இதில் நபிமார்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக இந்த எறும்பு இருக்குது பாருங்கள், அந்த எறும்பு என்பது படைப்புகளில் ஆக சிறியது. அதுக்குன்னு சொல்லி ஒரு வாய் கிடையாது. அது ஏற்கனவே முகமே ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி, அது எப்படி பேசும் அப்படின்னா, இந்த எறும்பினுடைய முகத்திலே ஒரு 2 முடிகள் மாதிரி, மீச முடி மாதிரி பெருசாக இருக்கும். அந்த 2 இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும். இப்போ அந்த எறும்பு என்ன செய்யும்? அதை ஒன்றை இன்னொன்னோடு உரசும் பொழுது அதிலே ஒரு வித சப்தம் வரும். இந்த சப்தத்தின் மூலமாக மற்ற எறும்புகள் இதுதான் சொல்ல வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ளும். யோசிக்கணும், எறும்பு எவ்வளோ சின்னது, அதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீசை போன்ற ரோமம் எவ்வளோ சின்னது, அது ஒன்றோடு இன்று உரசும் பொழுது என்னத்த சத்தம் வந்துடும். இதுவெல்லாம் சரி, இந்த சப்தத்தினால் இதுதான் சொல்கின்றது என்பதை சுலைமான் நபி அவர்கள் விளங்குகிறார்கள். அதுவும் எந்த அளவுக்கு தஃப்சீர்களில் வருது. ஒரு தஃப்சீரின் படி 3 ஃபர்சக் தூரத்தில் இருந்தாங்க, அதாவது 9 மைல் என்று ஒரு தஃப்சீர். இன்னொரு தஃப்சீரின்படி 3 மைல் தூரத்தில் இருந்தாங்க. குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்ரு, 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதாவது 5-6 கிலோமீட்டர் ஒரு கருத்து படி பார்த்தாக்கா அது 15-20 கிலோமீட்டர் தாண்டுது. எப்படியும் தூரம், அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இங்கே எறும்பு தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மீசையை, ரோமத்தை உரசி இந்த கருத்தை தன்னுடைய மற்ற எறும்புகளுக்கு சொல்கின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். சுலைமான் நபி கூட மக்களிடத்திலே சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கின்றானே, வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான் இல்மா, நாம் தாவூத் நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்தோம் என்கின்றானே. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய ஞானங்களில் ஆக சிறந்தது கல்வி ஞானம். பெரிய நியாமத்துங்கிறது கல்வி நியாமத்து தான். அதனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபவ்வலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன் என்று அந்த 2 நபிமார்களும் சொல்கிறார்கள்.
அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அந்த இருவருக்கும் நாம் கல்வியை கொடுத்தோம் என்று சொல்லும் பொழுது 2 நபிமார்களும் என்ன சொல்கிறார்கள், அந்த இப்போ அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றான், வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் நாம் இல்மை கொடுத்தோம், கல்வி ஞானத்தை கொடுத்தோம் என்று சொல்லும் பொழுது தாவூத் நபி சுலைமான் அலைஹிமுஸ்ஸலாம் 2 நபிமார்களும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபவ்வலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். தன் முஃமினான தன் அடியார்கள், ஏற்கனவே முஃமினான அடியார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வினால் நியமத்து செய்யப்பட்டவர்கள். முஃமினான தன்னுடைய அடியார்களில் அதிகமானவர்களை விட எங்களை சிறப்புப்படுத்தி வைத்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று தங்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டதை 2 நபிமார்களும் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அப்போது என்ன தெரிகிறது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய பெரிய நியமத்து கல்வி ஞானம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லுது. 2வது, இதை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொல்லி உடனே நன்றி செலுத்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. இறைவா, என் மீதும் என் தாய் தந்தையின் மீதும் நீ புரிந்த நியமத்துகளுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்த நீ எனக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்குறான். அப்போ இது ஒரு பெரிய நியாமத்து. அந்த நியாமத்துக்கு அல்லாட்ட நன்றி செலுத்தினாங்க. அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவதை அல்லாட்ட இன்றைக்கி நம்ம அல்லாட்ட துவா செய்யும் பொழுது இதையும் நாம் கேட்கணும். யா அல்லாஹ், உன்னுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்குன்னு கேட்கணும். நம்ம தராவிகின் துவாலையும் வருமே, வலி நியமா இஷாக்கிரீன். யா அல்லாஹ், உன் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாகன்னு கேட்குறோமே. சுலைமான் நபி சொல்லித் தருகிறார்கள், அல்லாஹ் ஒரு நியாமத்தை தருகின்ற பொழுது அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதேபோல் அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளக்கூடக்கூடிய நல்ல அமல்கள் செய்வதற்கு தௌஃபீக்கையும் அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டும். இது ஒன்று. 2வது, இங்கே இன்னொரு உயிரினத்தை பற்றி, ஹுதுஹுத் என்கின்ற ஒரு பறவை, கிட்டத்தட்ட மரங்கொத்தி பறவை தான் அது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பட்டாளத்தில் அது இருந்தது. ஒரு இடத்திலே சுலைமான் நபி அவர்கள் செல்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலே தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பணியை, சேவையை அந்த ஹுதுஹுது பறவை செய்து வந்தது. பொதுவாக சுலைமான் நபிக்கு அல்லாஹு தஆலா எல்லா உயிரினங்களுடைய பாஷையும் கற்றுக் கொடுத்துருந்தான். மற்ற உயிரினங்கள் என்ன பேசுதுங்கிறது சுலைமான் நபிக்கு தெரியும். இப்போது ஹுதுஹுது பறவை ஒரு நாள் சபையில் காணும். அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எங்கே ஹுதுஹுது பறவை காணுமே, வரலையா, ஏதாவது கேட்காம கொள்ளாமல் அனுமதி இல்லாமல் எங்கேயாச்சும் போயிருச்சா? அப்படி போயிருந்தால் நான் கண்டிப்பாக அதற்கு கடுமையான வேதனை தருவேன், இல்லைனா அதை அறுத்துருவேன், அல்லது அது லேட்டாக வந்ததுக்கு என்கிட்ட ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது குர்ஆன் சொல்கிறது, மக்கத்த கைர பஈதின், ரொம்ப நேரமெல்லாம் ஆகலை, அதுக்குள்ளே அந்த ஹுதுஹுது பறவை வந்துருச்சு. வந்து சொல்லிச்சு, சுலைமான் நபி அவர்களே, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். சபான் ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை ஒரு அரசி பல்கீஸ் அவங்க பேர், அந்த அரசி அந்த நாட்டை ஆட்சி செய்கிறார்கள். அந்த அரசிக்கு அல்லாஹ் எல்லா வசதிகளையும் தந்திருக்கிறான். அந்த அரசி இடத்திலே ஒரு மகத்தான ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறது அந்த பறவை, ஆனால் இவ்வளவு நியமத்துகள் தரப்பட்டும் கூட அவர்கள் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யாமல் சூரியனுக்கு சுஜூது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுலைமான் நபிகிட்ட வந்து சொல்லுது. இப்போ இந்த அடுத்து சுலைமான் நபி என்ன சொன்னாங்க, இதில் ஒரு 2 சம்பவம் இருக்குது நம்மளுக்கு படிப்பினைக்கு. இது வந்து சொன்ன உடனேயே சுலைமான் நபி என்ன செய்யலை, உடனே அப்படியா அப்படின்னு நான் ஒத்துக்கலை. இப்போ என்ன சொன்னாங்க, காலச நம்துரு அசதக்கத்தை அம் குந்த மினல் காதிபீன், நீ உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியாங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. இதில் நமக்கு 2 விஷயம். ஒரு இடத்தில் ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய செயல் நடக்கிறது என்று சொன்னால் அதை நம்மால் முடிந்த அளவிற்கு தடுக்க வேண்டும். இந்த பறவைனால் போய் நேரடியாக அவங்கள தடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதாவது உங்களிலே ஒருவர் பாவமான காரியத்தை பார்த்தால் கையால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் நாவால் தடுக்கட்டும் என்று சொன்னார்களே. அப்போ அந்த ஹுதுஹுது பறவை என்ன செய்து வந்து சொல்லுது சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, சுலைமான் நபி அவர்களே, அந்த சமூகத்தில் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யாமல் அவங்க எல்லோருமே வந்து சூரியனுக்கு சுஜூது செஞ்சு ஷிர்கில் இருக்கிறாங்க, ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு
அந்த பறவை சொல்லுது. அப்போ இது நமக்கு என்ன சொல்லுது? இந்த சம்பவம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? யோசித்து பாருங்கள். ஒரு தவறு நடக்கின்ற பொழுது ஒரு சாதாரண பறவை அதுவே அந்த தவறை சுட்டி காட்டி தடுக்கிறது என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகளை எல்லாம் நாம் முடிந்த அளவிற்கு நாம் அதை தடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கி நம்மக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்மகிட்ட எப்போ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்துருச்சோ நம்மக்கிட்ட அது இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லவே இல்லை. என்ன தன்மை அப்படின்னா, ஒரு செய்தி நம்மக்கிட்ட வருதுன்னா உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் அதை அப்படியே நம்ம மற்ற ஆளுக்கு பரப்புறது. இன்றைக்கி நம்ம அப்படி தான் நடக்கிறோம். எவ்வளவு வாட்ஸ்அப்பில் எவ்வளவு செய்திகள், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செய்திகள், பொய் செய்திகள், எதையாவது ஒரு செய்தி வந்துடும், உடனே அதை உண்மைன்னு நினச்சி நம்ம பரப்பிடுவோம். இன்று நேற்று கூட இந்த ஈரானினுடைய அந்த உச்ச தலைவர் கொல்லப்பட்டதற்கு ஒரு இராணுவ வீரர் காரணம், அவர் தன்னைத்தானே குற்ற உணர்ச்சியிலே சுட்டு தன்னை மாய்த்து கொண்டார் ஒரு வீடியோ வந்துச்சு. ஆனால் இது எப்போ நடந்துச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வை இப்படி சொல்கிறார்கள். நமக்கு வாட்ஸ்அப்பில் வருதுன்னா அது உண்மையா பொய்யா எதையும் பார்க்குறதில்ல, எதையும் பார்க்குறதே கிடையாது. உடனே அதை நம்ம என்ன செஞ்சிடுறது? அதை அப்படியே பரப்புறது. அது இருக்கக்கூடாது. சுலைமான் நபி என்ன சொல்லுங்க, உதுவுது பறவை போய் சொல்லாது, நபியினுடைய சபையில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து சொல்லுது. இருந்தாலும் சுலைமான் நபி உடனே அதை என்ன செய்யலை, ஏற்றுக்கலை. சுலைமான் நபி அதை உடனே ஏற்றுக்காமல் நீ சொல்கிறது உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி செய்கிறான். அதை சோதித்துப்பா. ஒரு செய்தி குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அதை முதல்ல உண்மையாங்கிறத சோதித்து பாருங்கள், அதை தெளிவுபடுத்திட்டு அப்புறமா மற்ற ஆள்கிட்ட சொல்லணும். இதுதான் ஒரு உயர்ந்த பண்பு. இதில் பல ஃபித்னாக்கள், பல குழப்பங்கள் இதனால் தடைபட்டு போயிடும். இன்றைக்கி நிறைய குழப்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு பெரிய அடையாளம்லாம் தேவையில்லை, அவன் கேட்குறதெல்லாம் சொல்கிறான் பாருங்கள், இதுவே போதும் அவன் பெரிய பொய்யன்றதுக்கு. இன்றைக்கி நம்முடைய நிலைகள் வாட்ஸ்அப்பில் அப்படி தான் இருக்குது. ஒரு செய்தி வருது, உண்மையாக பொய்யான்னு தெரிகிறதில்ல, அது அப்படியே ஷேர் பண்ணிடுறது. அந்த தன்மை இருக்கக்கூடாது என்பதை சொல்கின்றது. அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கணும். முதலில் கடிதத்தில் இந்த ஃப்ரம் அட்ரஸ் போடுறோம்ல, யார் அனுப்புனர் முகவரியோடு கடிதம் அனுப்பக்கூடிய முறையை செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் காட்டினாங்க. அப்போ அந்த ஹுதுஹுது பறவைக்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போய் ஹுதுஹுது பறவை சபா நாட்டு அரசி பல்கிஸ் அம்மாவுடைய சபையில் போடுது. பல்கிஸ் அம்மா சொல்கிறாங்க, இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம், ஒரு கண்ணியமான ஒரு கடிதம் என்னிடத்தில் எரியப்பட்டிருக்குது. அதில் என்ன இருக்குது? இன்னஹும் மின் சுலைமான், இது சுலைமானிடம் இருந்து என்று ஃப்ரம் அட்ரஸ் இருக்குதுல. இன்னஹும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அது ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது. அப்போது கடிதத்தில் ஃப்ரம் அட்ரஸ் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர்கள் சுலைமான் நபி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நிறைய மன்னர்களுக்கு கடிதம் எழுதும்போது அப்படி தான் எழுதுவாங்க. பொதுவாக கடிதத்தினுடைய மரபுங்கிறது ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும், இல்லைன்னா அதுக்கு பேர் மொட்டை கடிதாசினிடுவாங்க. சரி, இப்போது இது ஒரு நிகழ்வு. இந்த 2 நிகழ்வுகளையும் நாம் படிப்பினை பெற வேண்டும். மூன்றாவதாக, அல்லாஹ் சில அடியார்களுக்கு சில அற்புதங்களை தருகிறான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட இல்மே லதுன்னி என்று நாம் சொன்னோம் அல்லவா, அந்த மாதிரி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சபையில் ஒரு நிகழ்வு. அதாவது இப்போ இந்த ஹுதுஹுது பறவை வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, அந்த அம்மா கிட்ட, பல்கிஸ் அம்மா கிட்ட ஒரு பெரிய சிம்மாசனம் இருக்குதுன்னா, இந்த இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அதனுடைய நீளம் இருக்குது பாருங்கள், அதுவே வந்து 80 முழமா, 80 முழம் அளவுக்கு நீளம் ஒரு இது. அதனுடைய அகலம் 40 முழம். அதனுடைய உயரம் இருக்குது பாருங்கள், நீளம் 80 முழம், அகலம் 40 முழம், அதனுடைய உயரம் வந்து 30 முழம். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். அது வந்து பச்சை சிகப்பு மரகதத்தால் முத்துக்களால், பச்சை மரகதத்தாலும் சிவப்பு முத்துக்களாலும் அது அப்படியே அலங்கரமாக இருக்குது. அப்படியே தங்கத்தால் அப்படியே ஜொலின்னு ஜொலிக்குமா, அவ்வளோ பெரிய சிம்மாசனம், அவ்வளோ பெரிய சிம்மாசனம் அந்த அம்மாட்ட இருந்துச்சு. இப்போது சுலைமான் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சூரியனை வணங்குகிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு தருகிறார்கள். கடிதம் போகிறது. இப்போ இந்த நேரத்தில் சுலைமான் நபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த அம்மா இங்கே வர்றதுக்குள்ளே அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரணும், யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்குறாங்க. பல தூரம் மைல்
கிட்டத்தட்ட பல 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சபா நாடு. சுலைமான் நபி அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கும் சபா நாட்டுக்கும் மத்தியில் பல மைல் தூரம், பல 1000 கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை யார் கொண்டு வரதுன்னு சுலைமான் நபி கேட்கும் பொழுது அங்கே இஃப்ரீத் அப்படின்னு ஒரு ஜின் இருந்துச்சு. குரான் வருது. பொதுவாக அந்த ஜின்களுக்கு மனிதர்களுடைய ஜின்கள் பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்டில் நம்ம பார்ப்போம். இந்த ஜின்களில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த இஃப்ரீத்துங்கிற ஜின். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா ஜின்களை வசப்படுத்தி தந்திருந்த ஆற்றல். அப்போ அந்த ஜின் என்ன சொல்லுது அப்படின்னா, சுலைமான் நபி அவர்களே, நீங்கள் இந்த சபையை முடித்து கொண்டு எழுவதற்கு முன்னால் நான் கொண்டு வந்து விடுகிறேன். அந்த மஜ்லிஸ் நடக்குது, அந்த மஜ்லிஸ் முடிகிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன். பெரிய விஷயம், பல மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சிம்மாசனத்தை மஜ்லிஸ் முடிகிறதுக்குள்ளே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லுது. இதுவே பெரிய விஷயம். ஆனால் சுலைமான் நபி அதை விரும்பலை. சுலைமான் நபி என்ன சொன்னாங்க, இதை விட யார் சீக்கிரம் கொண்டு வருவா அப்படிங்கிறபோது அந்த சபையில் ஒரு இறைநேசர் இருந்தார். அவருக்கு பேர் ஆசிஃப் இப்னு பர்ஹியா அப்படிங்கிறது அவருடைய பேர். இவங்க பனி இஸ்ரேலரையும் சேர்ந்தவங்க. ஒரு கருத்துப்படி சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சாச்சி பையன் ஒரு இறைநேசர். இவரிடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில் இவங்களை பற்றி சொல்லும் பொழுது, பேரை சொல்லாமல் காலல்லதி இந்தஹு, சுலைமான் நபி அவருடைய சபையில் ஒருத்தர் இருந்தார். அல்லது இந்தஹு இல்மு மினல் கிதாப், அவரிடத்தில் வேத ஞானம் பெற்ற ஒருவர் சுலைமான் நபிட்ட இருக்கிறார். அப்போ இந்த வேத ஞானம் என்ன அப்படின்னா, இஸ்முல் ஆலம்னு ஒன்று இருக்குது. அதாவது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் இஸ்முல் ஆலம் அது என்னங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு மனிதர் இஸ்முல் ஆலத்தை சொல்லி துவா செய்தால் கண்டிப்பாக அந்த துவா கபூல் ஆகும். அது என்னங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய இமாம்கள்கிட்ட நிறைய கருத்து இருக்குது. அன்னை ஆயிஷா அம்மா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வது போல, அவர்கள் ஆசிஃப் இப்னு பல்கியா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த இஸ்முல் ஆலம் என்பது யா ஹய்யு யா கய்யூம் தான் என்று அன்னை ஆயிஷா அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களை தஃப்சீரில் பார்க்குறோம். அப்போ அவங்க ஆசிஃப் இப்னு பல்கியா ரஹிமல்லா என்ன சொல்கிறாங்க, உங்கள் பார்வை உங்களிடம் திரும்புவதற்கு முன் உங்களிடத்தில், அப்படின்னா கண்ணை சிமிட்டுறதுக்குள்ளேன்னு அர்த்தம். உங்கள் பார்வை உங்களிடத்தில் திருப்புவதற்கு முன் நான் உங்களிடத்தில் கொண்டு வந்துடுகிறேன் அப்படின்ட்டு இஸ்முல் ஆலத்தை ஓதனாங்க. அல்லாஹு தஆலா பல 1000 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை ஆசிஃப் இப்னு பர்ஹியா அவர்களுக்கு இங்கே கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தந்தான். அப்போ இந்த உலகத்தில் அப்படி சில மனிதர்கள் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நேசர்கள் இருக்கிறாங்கங்கிறத நம்பணும். அவர்களுக்குன்னு அல்லாஹ் தனிப்பட்ட ஆற்றலை தந்திருக்கிறான் என்பதை நாம் நம்ப வேண்டும். இப்போது கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய படிப்பினை என்ன, அது தன்னிடத்திலே வருகிறது. தன்னிடத்திலே அந்த சிலை அந்த சிம்மாசனம் தன்னிடத்திலே வந்தவுடன் இப்போது நாம் அடுத்த படிப்பினை என்ன பார்க்க வேண்டும், அந்த சிம்மாசனம் தன்னிடத்திலே வந்தவுடனே சுலைமான் நபி சொன்னது, என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்னால் அப்படிலாம் சொல்லலை. ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவனுடைய பேரருள். ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இதே என் இறைவனிடமிருந்து எனக்கு புரிந்த பேரருள். ஏன் நான் நன்றி செலுத்துகிறேன்னா இல்லையாங்கிறத அல்லாஹ் சோதித்து பார்க்குறதுக்காக. அப்போது நமக்கு அல்லாஹ் ஒரு நியமத்தை தரான்னா முதல்ல அது அல்லாஹ்வுடைய நியமத்தை என்று உணர வேண்டும், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சுலைமான் நபி அவர்களுடைய இந்த நிகழ்வு நம்ம சொல்லிது. இதில் நபிமார்கள் எந்த அளவுக்கு உலகம் சார்ந்த விஷயங்களில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார்கள் என்பதற்கு இந்த சுலைமான் நபி அவர்களுடைய அந்த மாளிகை இருக்குது பாருங்கள், மாளிகை, அந்த மாளிகையினுடைய கட்டிடக்கலையை குரான் சொல்வதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது. கீல லஹது ஹொலி ஸ்வரஹ், இந்த மாளிகையிலே நீங்கள் நுழையுங்கள் என்று பல்கிஸ் அம்மாவிடத்தில் சொல்லப்பட்டது. அந்த மாளிகை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தரை இருக்குது பாருங்கள், அப்படியே கண்ணாடி தரை, ஆனால் பார்த்தா தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி மாதிரியான தோற்றத்தில் தரை கண்ணாடியில் இருக்கும். அப்போ அவங்க ஃபலம்மா ரஅத்து ஹசிபத்து லுஜ்ஜத்தன், அதை பார்த்து அதை தண்ணீர் என்று எண்ணிக்கொண்டு வக்கஷஃபத் அன் சாக்கைஹா, தன்னுடைய அந்த கரண்டை கால் இருக்கக்கூடிய அந்த ஆடையை அவர்கள் 2 கரண்டை கால் இருக்கக்கூடிய ஆயை உயர்த்துனாங்க. ஐயோ தண்ணி இருக்குது, காலில் தண்ணி பட்டுற போது, தண்ணியாக இருக்குது, தண்ணி கட்டி கிடக்குதேன்னு மாளிகையில் பார்த்தாங்க. இப்போ நம்ம வீடுகளில் கழுவி விட்டால் அல்லது மழை தண்ணி வந்தால் நிற்கும் இல்லை, தண்ணி தேங்கி, அந்த மாதிரி அமைப்பில் அது கண்ணாடி இங்கே தண்ணி நினச்சி தூக்கும் பொழுது அப்போ சுலைமான் நபி சொன்னாங்களாம்,
கால இன்னஹு சொர்ஹும் முமர்ரதும் மின் கவாரீர், நிச்சயமாக அது தண்ணி கிடையாது, பளிங்கு கற்களால் பதிக்கப்பட்ட மாளிகை அப்படின்னா. இப்போது நபிமார்களும் எல்லா விதத்திலேயும் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருந்தான். அதற்கு இது ஒன்றே சான்று. எவ்வளோ பெரிய கட்டடக்கலையினுடைய உச்சத்திலே சுலைமான் நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த கலையில் உச்சத்தினுடைய உச்சம்தான் சுலைமான் நபி அவருடைய மாளிகை. அவ்வளவு இருந்தும் கூட அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள்தான், நன்றி செலுத்துவனா இல்லையா என்று அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லிவிட்டு, நன்றி செலுத்தினால் அது அவருக்கு தான் நல்லது, நன்றி செலுத்தாமல் மாறு செய்கிறனால அல்லாஹ்வுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, அல்லாஹ் எல்லோரை விற்றும் தேவையற்றவன் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த சூறாக்கள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகளை நம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.